இன்றைக்கி சிவன்ராத்திரிக்கு வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, சிம்பிளாகவும் இது செய்யலாம். கம்போட கொஞ்சம் நம்ம பாசிப்பயிரும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். ஒரு டம்ளர் 1 கிலோ கம்பு, 1 டம்ளர் பாசிப்பயிறு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்தெடுத்துக்கணும். பாசிப்பயிறு நல்லா ரெண்டுமே நல்லா வறுத்துருந்தோம். வறுத்ததை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ வந்து மிஷினில் கொடுத்து கொஞ்சம் அரைச்சாச்சு. நல்லா மாவு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எள்ளு போட போகிறோம். வறுத்த எள்ளு வந்து போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தில் வந்து நல்லா பாவு காய்ச்சி இதில் ஊற்றி உருண்டை பிடிக்கிறது தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ப்ளஸ் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு இருக்கும். எள்ளு போட்டு நல்லா வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெல்லத்தில் வந்து பாவு வந்து நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாவோடு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பதம் அப்படின்னு கிடையாது, நம்ம வெல்லம் வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சுனாவே போதுமானது தான். இது மாதிரி வந்து இருக்கும் நம்மளுக்கு பாவு பதம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாவோடு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி உருண்டையே பிடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ம உருண்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ வந்து நம்ம பாவெல்லாம் நல்லா ஊற்றி கிண்டி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மாதிரி கெட்டு போகாது. ஏன்னா பாகை ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு இருக்கும். சிவன்ராத்திரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ம உருண்டை பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.